நம்மளோட லைஃப்பில் இந்த ப்ராப்ளமை எல்லோரும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஏதாவது படிக்கணும்னு உட்காந்தாலும் இல்லை ஏதாவது ஸ்கில் லேர்ன் பண்ணலாம் ஏதாவது ஒர்க் பண்ணலாம்னு நினச்சாலும் நமக்கு 5 மினிட்ஸ்க்கு மேலே அந்த ஒர்க்கில் ஃபோக்கஸே பண்ண முடியாது. நம்மளோட மைண்ட் தேவையில்லாமல் ஏதேதோ திங்க் பண்ணிட்டு இருக்கும். அதனால நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்கை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம். அதனால் நம்மளால் எந்த ஒரு ஒர்க்கையும் ஃபுல் ஃபோக்கஸோட ஃபினிஷ் பண்ண முடியாமல் போயிடுது. இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் எல்லாரும் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பக்கம் வந்திருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லைங்க, இப்போ லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாரும் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி தான் இப்போ அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ இந்த வீடியோவில் எப்படி சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ்லாம் அவங்களோட ஒர்க்கை எப்படி ஃபோக்கஸோட பண்ணாங்க, எப்படி அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அவங்களோட ஒர்க்கை செஞ்சு முடிச்சாங்கன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற 8 முக்கியமான டிப்ஸை நீங்கள் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபுல் ஃபோக்கஸோட கேட்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் உங்களோட முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கையும் நல்லா ஃபோக்கஸோட செய்ய முடியும். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரியான உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வீடியோஸை ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நவ் லெட்ஸ் கோ. நம்பர் 1, கிளியர் யுவர் மைண்ட். நம்ம இப்போ ரொம்ப சத்தமான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் ஷார்ட்ஸ்னு எங்கே பார்த்தாலும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான தேவையில்லாத கண்டென்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நம்மளோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்குது. நம்ம இப்போ சராசரியாக ஒரு நாளைக்கு 6 to 8 hours சோஷியல் மீடியாலேயே நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வேறு தேவையில்லாத டாக்ஸிக் கண்டென்ட்ஸாக பார்த்து நம்மளோட மைண்டை இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அதில் கூட நம்ம இப்போ யூடியூப்பில் லாங் வீடியோஸை கன்சியூம் பண்ணுறதை விட ஷார்ட் வீடியோஸை தான் அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம். அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு 1 minute ஷார்ட் வீடியோவை ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு கூட நம்மளோட ஃபோக்கஸ் இப்போ இருக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி நம்மளோட ஒர்க்கை ஃபுல் ஃபோக்கஸோட வேலை செய்ய முடியும்? ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட மைண்டை நல்லா கிளியராக வச்சுக்கணும். உங்கள் பிரெயினை ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். ரொம்ப நேரம் சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். ரீல்ஸ், ஷார்ட்ஸ் மாதிரியான ஸ்மால் டைம் கண்டென்ட்ஸை அதிகமாக கன்சியூம் பண்ணாதீங்க. உங்களோட மைண்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. நல்லா ப்ரீத் பண்ணி மெடிடேஷன் பண்ணுங்கள். நல்லதை மட்டும் திங்க் பண்ணுங்கள். கெட்ட விஷயங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க. உங்களோட மைண்டில் தோன்ற எல்லா நல்ல விஷயங்களையும் ஒரு நோட் புக்கில் ஜேர்னலாக எழுதுங்க. உங்களோட மைண்டை நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 2, ஸ்லீப் டைட், திங்க் ரைட். நீங்கள் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட பிரெயின் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா நிச்சயமாக அதுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 6 to 8 hours நல்ல குவாலிட்டியான ஸ்லீப் எடுத்தாகணுங்க. பிகாஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் நூற்றுக்கணக்கான தாட்ஸ் நம்மளோட மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நம்ம முழிச்சிட்டு இருக்கிறப்போ அது இதுன்னு தேவையில்லாத விஷயங்களை தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நம்மளோட பிரெயினுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காம போயிடுது. நம்மளோட தாட்ஸ் ஸ்டேபிளாக இல்லாதனால நம்மளால் எந்த விஷயத்துலையும் ஃபுல் ஃபோக்கஸோடு செய்ய முடியறதில்ல. அதோட இப்போ நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வெளியிருந்து வந்துகிட்டே இருக்குது. அதில் முக்கியமானது நம்மளோட மொபைல் ஃபோனுங்க. அதில் நிமிஷத்துக்கு நிமிஷம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அதில் நம்ம ட்ரிகர் ஆகி ரொம்ப நேரம் சோஷியல் மீடியாலே நம்மளோட ப்ரீசியஸான டைம்ஸை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டோன்னா எந்த நோட்டிஃபிகேஷனும் வரலைன்னா கூட நமக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு அடிக்கடி மொபைல் எடுத்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் நம்மளோட பிரெயின் தான் ரொம்ப டேமேஜ் ஆகுதுங்க. அதுக்கு நீங்கள் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கறனால தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் 5 minutesக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியறதே இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அட்லீஸ்ட் 6 to 8 hours ஆச்சும் டீப் ஸ்லீப் எடுங்க. டெய்லி ஒரே ஸ்லீப் ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். நைட் 10 PM தூங்கி மார்னிங் 6 AM எழுந்திருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ரூட்டீனை ரெகுலராக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதோட நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட் 10 minutes மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களோட பிரெயின் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அப்போ அது நல்லா ஃப்ரீயாக திங்க் பண்ணும். அதனால் உங்களோட ஃபோக்கஸ் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 3, ஸ்டே ஹைட்ரேட்டட். உங்களுக்கு தெரியுமா, டெய்லி நம்மளோட பாடிக்கு தேவையான அளவு வாட்டர் எடுத்துக்கலைன்னா அது நம்மளோட பிரெயினோட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை டேமேஜ் பண்ணுன்னு. அதாவது நம்ம டெய்லி ஒழுங்காக தண்ணி குடிக்கலைன்னா அது நம்மளோட ஹரிவாட்டரில் கம்மி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளோட பிரெயின் வேலை செய்கிறது ரெடியூஸ் ஆகும். அதனாலையும் நம்மளோட ஃபோக்கஸ் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட் 8 glasses ஆஃப் வாட்டர், அதாவது 4 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். அதுக்கு மேலே குடித்தாலும் ரொம்ப நல்லது. நம்ம பாடி 70% வாட்டரால் தான் உருவானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டெய்லி தேவையான குவான்டிட்டிஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டால் நமக்கு இருக்கிற எல்லா நோயும் போன மாதிரி தான். அது நம்மளோட பிரெயின் பர்ஃபார்மன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம டெய்லி நிறைய தண்ணி குடிக்கிறது நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ எப்படி மிஷினுக்கு ஆயில் ஊற்றினா தான் அது கரெக்டாக ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி தான் நம்ம பாடிக்கு வாட்டரை கொடுத்தா தான் நம்ம பிரெயின் நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணும். நம்பர் 4, ஈட் ஸ்மார்ட்.
நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்மளோட பிரெயினுக்கும் டைரெக்டாகவே சம்மந்தம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸை நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸை செலக்ட் பண்ணி சாப்பிடணும். ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது பாக்கெட்டில் பதப்படுத்தி வைக்கப்பட்ட ஃபுட்ஸ் தான் நம்ம பிரெயினோட மிகப்பெரிய எனிமி. ஸோ நீங்கள் நம்ம பாடிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்ஸை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் லீன் ப்ரோட்டீன்ஸ்னு உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஹோம் ஃபுட்ஸை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம அன்வான்டான ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றப்போ நமக்கு மூட் ஸ்விங்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட பிரெயின் பவர் கம்மியாகி நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடுது. க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பாதாம், அவகேடோ, ப்ரக்கோலி இந்த மாதிரியான நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸை எடுத்துக்கிறப்போ நம்ம பிரெயின் நல்லா வேலை செய்யும். அதனால் நம்மளோட ஃபோக்கஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 5, என்கேஜ் இன் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். நம்ம டெய்லி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளோட மைண்ட் அண்ட் பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நிறைய சர்வேல ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். ஆமாங்க, நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அது நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லாமல் நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுது. எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளோட மைண்ட் நல்லா கிளியர் ஆகும், நமக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும், நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸும் நல்லா பெட்டராக எடுப்போம். ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால அது நம்மளோட பாடியில் ஆக்சிஜனை டைரெக்டாக பிரெயினுக்கு பம்ப் பண்ணுது. அது நம்மளோட பிரெயினை நல்லா ஆக்டிவாக இருக்க ஹெல்ப் பண்ணுது. நம்ம பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளியில் இருக்கிறப்போ எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம், அதே மாதிரி தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ண உடனே ஃபீல் பண்ணுவோம். அது நம்மளோட பிரெயினை டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணுது. அது நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. நம்பர் 6, எம்ப்ளாய் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் டெக்னிக்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அயனில் பிடிச்ச துரு மாதிரி. அது கொஞ்சம் கொஞ்சமாக அயன் அழிக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் நம்மளோட பிரெயினை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடும். நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் உங்களால் எந்த ஒரு ஒர்க்லையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் நம்மளோட மைண்ட் தப்பான விஷயங்களை தான் செய்ய சொல்லும், நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ப்ளஷர் தரக்கூடிய விஷயங்களை தான் பண்ண சொல்லும். பட் நீங்கள் அந்த நேரத்தில் தான் மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸையும் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணணும். டெய்லி அட்லீஸ்ட் 5 to 10 minutes ஆச்சும் மெடிடேஷன் அண்ட் டீப் ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா உங்களோட பாடி அண்ட் மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அதனால உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா உங்களால் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்பர் 7, ரெகுலேட் ஸ்க்ரீன் டைம். நீங்கள் டெய்லி ரொம்ப நேரத்துக்கு உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரெயின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறையா வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் அடிக்கடி ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுவீங்க அண்ட் நிறைய மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு நீங்கள் ரெகுலராக டிஜிட்டல் டீடாக்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓவர் டைமுக்கு மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் மொபைல் யூஸ் பண்ணுங்கள். அன்வான்டான சோஷியல் மீடியா ஆப்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம், எக்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டெய்லி நைட் தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் 1 hour முன்னாடியே உங்களோட மொபைலை தூக்கி தூரமாக வச்சுட்டு ஏதாவது புக்ஸை படிங்க அல்லது உங்கள் ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிம்மதியாக தூங்குங்க. நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணாலே உங்களோட ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆக தான் போகுது. ஸோ நீங்கள் இதை உங்களோட பிரெயினுக்கு கொடுக்குற வெக்கேஷனாக நினச்சி ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட பிரெயின் பவர் அண்ட் ஃபோக்கஸ் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆக போகுது. நம்பர் 8, லேர்ன் அண்ட் லாஃப் டெய்லி. உங்களோட லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் எவ்வளோ ஏஜ் ஆனாலும் நீங்கள் லேர்னிங்கை மட்டும் விட்டுறாதீங்க. நெவர் ஸ்டாப் லேர்னிங் அண்ட் எம்ப்ரேஸ் ஜாய். நீங்கள் டெய்லி ஏதாவது ஒரு புது ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற மிஸ்டேக்ஸ்லேருந்தும் லேர்ன் பண்ணுங்கள். டெய்லி புதுசாக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கற்றுக்கோங்க. அது ஏதாவது லாங்குவேஜாக இருக்கலாம், ஸ்கில்லாக இருக்கலாம், எனிதிங். நீங்கள் என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். கண்டினியூஸாக உங்களோட பிரெயினை சேலஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கும் எக்ஸசைஸ் தேவைப்படுதுல்ல. அண்ட் டெய்லி நிறையா சிரிங்க, நல்லா சத்தம் போட்டு சிரிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ உங்களோட பிரெயின் நல்ல ரிலாக்ஸான ஸ்டேஜுக்கு போகும். அப்போ உங்கள் ஃபோக்கஸ் வில் இம்ப்ரூவ். உங்கள் எல்லாருக்கும் ட்வைன் ஜான்சனை தெரியும்னு நினைக்கிறேன். அதாங்க நம்மளோட WW ராக் அவர் சொன்ன ஃபேமஸான ஒரு குவாட் இருக்குது. வென் யூ ஃபோக்கஸ் ஆன் யூ, யூ க்ரோ. வென் யூ ஃபோக்கஸ் ஆன் ஷிட்ஸ் க்ரோ. அதாவது நீங்கள் உங்கள் மேலே, உங்கள் கோல்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வளருவீங்க. நீங்கள் தேவையில்லாத ஷிட் மேலே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷிட் தான் வளரும். ஸோ நம்ம எது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் லேர்ன் பண்ண 8 டிப்ஸை கண்டினியூஸாக உங்கள் டெய்லி ஒர்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் ஃபோக்கஸ் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆக போகுது. நீங்களும் உங்கள் லைஃப்பில் வேறு இடத்துக்கு போக போகிறீங்க. அண்ட் இது மாதிரியான மோட்டிவேஷனல் டிப்ஸை தெரிஞ்சுக்க மோட்டிவேட் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வேறு லெவல் லைஃப் சேஞ்சிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பபாய், டேக் கேர்.